கண்பார்வையற்ற சிறுவனும் முனிவரும் தனித்துவமான பலத்தின் கதை. ஒரு சிறிய நகரத்தில் ஒரு கண்பார்வையற்ற சிறுவன் வாழ்ந்தான். மற்ற குழந்தைகளைப் போலவே வாழ அவன் முயற்சி செய்தான். ஆனால் அவனைச் சுற்றியுள்ளவர்கள் அவனிடம் அன்பாக இல்லை. அவனது அக்கம் பக்கத்து சிறுவர்கள் அவனை அடிக்கடி கேலி செய்தனர். அவனது கண்பார்வையின்மையைப் பற்றி கேலி செய்து அவனுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பது போல நடத்தினர். அந்தச் சிறுவன் அவர்களின் வார்த்தைகளை புறக்கணிக்க முயன்றான். ஆனால் அவை அவனை ஆழமாக காயப்படுத்தின. மெதுவாக அவர்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் என்று அவன் நம்பத் தொடங்கினான். ஒருவேளை நான் உண்மையிலேயே பயனற்றவனாக இருக்கலாம். ஒருவேளை கடவுள் என்னை உருவாக்கத்தில் தவறு செய்துவிட்டாரோ என்று அவன் அடிக்கடி நினைத்தான். ஒரு நாள் மிகவும் அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அவன் கண்களில் நீருடன் அந்த நகரத்தை விட்டு வெளியேறினான். அவன் அவமானமாகவும் உதவியற்றவனாகவும் உணர்ந்தான். தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முடிவு செய்து எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் நடந்தான். எல்லோரையும் விட்டு விலகி தனியாக இருக்க மட்டுமே அவன் விரும்பினான். நீண்ட நேரம் நடந்த பிறகு அவன் நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு வனப்பகுதியை அடைந்தான். ஆற்றின் சத்தத்தை பின்பற்றி ஆற்றுக்கரையை அடைந்தான். அங்கே அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் முன்னெப்போதையும் விட தனிமையாக உணர்ந்தான். அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான், நான் இங்கு இல்லாவிட்டால் அதுவே நல்லது. அவன் ஆற்றின் விளிம்பை நோக்கி ஒரு படி எடுத்து வைத்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் ஒரு அமைதியான குரல் கேட்டது. நீ இன்று உன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் நீ பிறந்த பலத்தை இந்த உலகம் ஒருபோதும் அறியாது. சிறுவன் என்று திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு ஞானமுள்ள முதிய முனிவர் ஒரு மரக்குச்சியின் உதவியுடன் நின்று கொண்டிருந்தார். முனிவர் மெதுவாக புன்னகைத்து சிறுவனின் கையை பிடித்து, வா, என்னுடன் சிறிது நேரம் உட்கார் என்று கூறினார். அவர் சிறுவனை ஒரு மரத்தின் நிழலுக்கு அழைத்து சென்று அவனது கதையை சொல்லும்படி கேட்டார். மக்கள் தன்னை எப்படி கேலி செய்தார்கள், தன் கண்பார்வையின்மை காரணமாகத்தான் எவ்வளவு பயனற்றவனாக உணர்ந்தான் என்பதைப் பற்றி அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். முனிவர் கவனமாக கேட்டபின், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதை கவனமாக கேள். இந்த கதைக்குப் பிறகும் நீ எதற்காக இங்கு வந்தாயோ அதையே செய்ய விரும்பினால் நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்று கூறினார். முனிவர் தன் கதையை தொடங்கினார். ஒரு காலத்தில் ஒரு வனப்பகுதியில் மிகவும் வித்தியாசமாக தோற்றமளிக்கும் ஒரு மரம் இருந்தது. அதன் தண்டு வளைந்தும் அதன் கிளைகள் எல்லா திசைகளிலும் வளைந்தும் இருந்தன. அதற்கு அருகில் வானத்தை தொடும் பல நேரான உயரமான மரங்கள் இருந்தன. அந்த நேரான மரங்கள் பெரும்பாலும் வளைந்த மரத்தை கேலி செய்தன. எங்களைப் பார், நாங்கள் உயரமாகவும் நேரானதாகவும் இருக்கிறோம், நீயோ வளைந்தும் பயனற்றதாகவும் இருக்கிறாய் என்று கூறின. அவற்றை கேட்கும்போதெல்லாம் வளைந்த மரம் சோகமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தது. அது எப்போதும் தாழ்வாகவே உணர்ந்தது. ஒரு நாள் ஒரு மர வியாபாரி வனப்பகுதிக்கு வந்தார். அவர் மரங்களை பார்த்து, இந்த மரங்கள் தளபாடங்களுக்கு, ஃபர்னிச்சருக்கு சரியானவை, எல்லாவற்றையும் வெட்டுங்கள் என்றார். அடுத்த நாள் அவரது பணியாளர்கள் கோடாரியுடன் வந்து மரங்களை வெட்டத் தொடங்கினர். அவர்கள் வளைந்த மரத்தின் அருகில் வந்தபோது வியாபாரி அவர்களை தடுத்து, இதை விட்டுவிடுங்கள், இதன் வடிவம் மிகவும் சீரற்றது, இதன் மரத்தை நம்மால் பயன்படுத்த முடியாது என்று கூறினார். அப்படியே வளைந்த மரம் மட்டும் நிற்பதற்காக விடப்பட்டது. மற்ற நேரான மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டன. ஆனால் எல்லோரும் கேலி செய்த மரம் இன்னும் உயிருடன் நின்று கொண்டிருந்தது. முனிவர் நிறுத்திவிட்டு, அன்று வளைந்த மரம் தான் பலவீனம் என்று நினைத்தது. உண்மையில் தனது பலம் என்பதையும் தான் காப்பாற்றப்பட்டதற்கான காரணம் அதுதான் என்பதையும் புரிந்து கொண்டது என்று கூறினார். கதையைச் சொன்ன பிறகு முனிவர் அந்தச் சிறுவனை பார்த்து, என் மகனே, இதை நினைவில் கொள். இயற்கை நம்மிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டால் அது சிறப்பு வாய்ந்ததும் அதிக சக்தி வாய்ந்ததுமான வேறு எதையோ நமக்கு கொடுக்கிறது என்றார். அவர் சிறுவனின் தோளில் கை வைத்து, உன்னால் பார்க்க முடியாமல் இருப்பதன் காரணமாக நீ பலவீனமாக உணர்கிறாய். ஆனால் உனக்கு என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். சிறுவன் மெதுவாக தலையை அசைத்தான். முனிவர், இந்த நகரத்தில் உள்ள எந்த குழந்தையை விடவும் உனது கேட்டல் திறன் கூர்மையானது. மக்கள் நடக்கும் விதத்தைக் கொண்டே உன்னால் அவர்களை அடையாளம் காண முடியும். அவர்களின் குரலின் மூலம் மட்டுமே உன்னால் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். உனது கண்களை சார்ந்திருக்காததால் உனது நினைவாற்றல் வலிமையாக உள்ளது. நீ பார்வையின் மூலம் அல்ல, உனது விழிப்புணர்வால் விஷயங்களை கவனிக்கிறாய் என்று கூறினார். சிறுவன் அமைதியாக கேட்டான். இதற்கு முன் யாரும் அவனிடம் இந்த விஷயங்களை சொன்னதில்லை. முனிவர், உனது கண்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உனது உள்ளார்ந்த உணர்வுகள் வலிமையானவை. இதுதான் உனது பலம். ஒரு நாள் இந்த திறமைகள் சாதாரண பார்வையால் அடைய முடியாத உயரங்களுக்கு உன்னை கொண்டு செல்லும் என்றார். சிறுவன் மெதுவாக தன் முகத்தை உயர்த்தினான். முதல் முறையாக தன்னிடத்தில் ஏதோ நல்லது இருக்கலாம் என்று அவன் உணர்ந்தான். முனிவர் எழுந்து நின்று, நீ பிறந்த பரிசை தெரிந்து கொள்வதற்கு முன்பே உன் கதையை முடித்து விடாதே என்று கூறினார். சிறுவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான்.
ஆறு இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவனுள் இருந்த இருள் மறையத் தொடங்கியிருந்தது. அவன் குதிக்க அல்ல, மாறாக திரும்பிச் சென்று மீண்டும் தனது வாழ்க்கையை தொடங்க எழுந்து நின்றான். நம் வாழ்வில் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை என்று பார்த்து நம்மை நாமே மதிப்பிடுகிறோம். ஒரு விஷயத்தில் நாம் சிறப்பாக இல்லாவிட்டால் அதை உடனடியாக ஒரு பலவீனம் என்று அழைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு விஷயத்தில் சிறப்பாக இல்லை என்றால் நீங்கள் வேறு எதற்கோ பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறன், ஒரு சிறப்பு வலிமை, ஒரு இயற்கையான பரிசு உள்ளது. சிலர் அதை சீக்கிரமே கண்டறிகிறார்கள், சிலர் மிகத் தாமதமாக, மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில் மிகவும் பிஸியாக இருப்பதால் சிலர் அதை ஒருபோதும் தேடுவதில்லை. வளைந்த மரம் தான் வெட்கப்பட்ட அதே வடிவத்தின் காரணமாகவே பிழைத்தது. அதே வழியில் இன்று நீங்கள் உங்களில் விரும்பாத குணம் நாளையே உங்கள் மிகப்பெரிய நன்மையாக மாறக்கூடும். நீங்கள் பயனற்றவர் அல்ல. எந்த மனிதனும் பயனற்றவன் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் நம்மிடம் பலம் இல்லாதது அல்ல. பிரச்சனை என்னவென்றால் நம்மிடம் ஏற்கனவே உள்ள பலத்தை நாம் அங்கீகரிக்கவில்லை. எனவே உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். அவர்களின் பாதை உங்களுடையதல்ல. அவர்களின் திறமை உங்களுடையதல்ல. அவர்களின் வெற்றிக்கும் உங்கள் பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. சந்தேகம் இல்லாமல் நேர்மையுடன் உங்களை பாருங்கள். உங்களையே கேளுங்கள். மற்றவர்களால் செய்ய முடியாததை என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு இயல்பாக வருவது எது? எது என்னை உயிருடன் உணர வைக்கிறது? ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றில் சாம்பியன்தான். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டறிய வேண்டும். உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிந்தவுடன் உங்களை புறக்கணித்த உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கும். மேலும் நீங்கள் ஒரு காலத்தில் குறைபாடுகளாக கண்ட விஷயங்கள் நீங்கள் உயர்வதற்கான காரணமாக மாறக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் குறைவானவர் அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர். மேலும் சில சமயங்களில் வித்தியாசமாக இருப்பதுதான் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது.